அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பதவி உயர்வு இல்லாமல் ஆசிரியர் கலந்தாய்வு நடத்துவது வேதனை. டாக்டர் ஜியோ தியாகராஜன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பதவி உயர்வு இல்லாமல் ஆசிரியர் அந்த கலந்தாய்வை நடத்தக்கூடாது, இது ரொம்ப வேதனைக்குரிய செயல் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் சில முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாரு. அதே போல் ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பியுடைய முதுகலை ஆசிரியர்கள் 3600 4600 வரைக்கும் அரசு பள்ளிகளில் உடனடியாக நியமிக்கப்படும் அப்படின்றத தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனடியாக அந்த 3500 வேக்கன்சிஸ்லேருந்து 4500 வேக்கன்சிஸ்கள் ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றத நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ தற்போதைய இலக்கு அப்படின்னா டிஆர்பியில் தேர்வுகள், ஆசிரியர் இல்லை, பதவி உயர்வு எதுவுமே இல்லை. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, அரசு பள்ளிகளில் 1328 உடற்கல்வி ஆசிரியர்கள் பணியிடங்களே உருவாக்கப்படும் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாருங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப இந்த பிடி மற்றும் எஸ்ஜிடியோடைய வேக்கன்சிஸ், ஸோ அது ஒரு பக்கம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜூன் 4 ரிவைஸ்டு லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிவைஸ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றது இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதே முதல் நோக்கம் அப்படின்றது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்காங்க. பகுதி நேர ஆசிரியருக்கு பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்த வலியுறுத்தல். தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பொதுமாய்வு கலந்தாய்வு நடத்த கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். பகுதி நேர ஆசிரியர்களின் கூட்டமைப்பு சங்கம் வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ பதவி உயர்வு இல்லாமல் ஆசிரியர் கலந்தாய்வு வேதனை தருகிறது. டாக்டர் ஜியோவுடைய தியாகராஜன் பேட்டி கொடுத்துருக்காங்க. பதவி உயர்வு எதுவே இல்லாமல் ஆசிரியர் கலந்தாய்வு நடத்துவது ஒரு வேதனை. ராமநாதபுரம் பரமக்குடியில் தமிழ்நாடு ஆசிரியர் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடந்தது. இதில் மாநில தங்க தலைவரான டாக்டர் ஜியோ, மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர் தியாகராஜன் கூறியதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜயின் தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர வேண்டும். கடந்த ஆட்சியாளர்களில் உறுதியளித்த ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். இது குறித்து கமிட்டி போட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடாது. பதவி உயர்வு இல்லாமல் ஆசிரியர்கள் கலந்தாய்வு நடத்துவது ஒரு வேதனை தருவது. தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும் என கூறி இதன் அடிப்படையில் அரசு செயல்படணும். தொடர்ந்து நிதி இல்லை என்ற காரணம் கூறப்பட்டு வருகிறது. எங்கள் கோரிக்கை தான் எப்போது செய்ய போகிறாங்கன்னு தெரியல. தற்பொழுதும் அதிகாரிகள் தான் உள்ளனர், ஆட்சியாளர்கள் தான் மாறி உள்ளனர். தற்பொழுது டாஸ்மாகில் இருந்து 1200 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் வந்ததாகவும் குறிப்பிட்றாங்க. ஸோ நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி பெற்றதற்கு பிஎட் முடித்த உயர்கல்வி வழங்கப்பட்ட ஊக்கஊதியம் சரி என்று 3 பேர் அமர்ந்து நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் பள்ளி கல்விகளில் ஏஐ கோடிங் கற்றுத்தரப்படும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் முதற்கட்டமாக 5000 பள்ளிகளில் ஏஐ கோடிங் கற்றுத்தரப்படும். ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு மாணவர்கள் கற்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்படும். இந்த ஆண்டு தேர்ச்சி நல்ல நிலையில் இருந்தாலும் போதாது. தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க ஆலோசித்தோம். மதம், சாதி அடையாளங்களோடு கல்வி வளாகத்தில் யாரும் வரக்கூடாது. பிரிவினை தூண்டக்கூடிய வேற்றுமையை வளர்க்கும் எதற்கும் பள்ளிக்குள் இடமில்லை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 2013 மற்றும் 2017 தேர்ச்சி பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. நிச்சயமாக இதை எதிர்பார்க்கலாம். அதே போல் 149 ஜிஓ நீக்க போகிறதையும் நம்ம நம்ம பார்க்கலாங்க. பள்ளி கல்வித்துறையில் பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 3600 4600 வரைக்கும் இந்த ஆண்டு கொடுக்க போகிறாங்க. பிஜிடிஆர்பி, ஹெச்டி, யூஜிடிஆர்பிக்கு உண்டான தேர்வு தேதிகள் விரைவில் இருக்குது. டெட் தேர்வுக்கு தேதிகளுக்கு உண்டான தேதிகள் தேர்வுகள் போஸ்ட்போன் செய்யப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மக்களே, இப்போ இருக்கிற ரிவைஸ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்குவாங்களா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரிவைஸ் லிஸ்ட்டை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மக்களே வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தர நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.